ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார். அவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு மாறாதது. உலகத்தில் இருக்கிற எது மாறினாலும் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. அவரை குறித்து சில வேத வசனங்களை இன்றைக்கு நாம் சுருக்கமாக வாசித்து நாம் தியானித்து நிறைவு செய்ய போகிறோம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். வேதாகமத்திலே யாத்ராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்தை எங்கெல்லாம் நாம் உயர்த்துகிறோமோ, அவர் எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அவர் அந்த இடங்களெல்லாம் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அந்த இடங்களெல்லாம் அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் மகிமைப்படுகிற பொழுது அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் அவர் வந்து அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் அற்புதம் உண்டு, அங்கெல்லாம் அதிசயம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேத வசனங்களை ஆதாரமாக சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தை எங்கெல்லாம் சொல்லுகிறோமோ, நம் ஆண்டவருடைய நாமத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் குறைவுகள் நிறைவாய் மாறுகிறது. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். இன்னுமாய் அநேக காரியங்கள் நடக்கிறது. நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் வாசிப்போம். சங்கீதம் 91:14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை என் மகனும் என் மகளும் அறிந்திருக்கிறபடினாலே அவர்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியா 4வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தில் பார்ப்போமானால் அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற, அவருடைய நாமத்தை ஆராதிக்கிற, அவருடைய நாமத்தை பணிந்து கொள்ளுகிற நம் மீது அவர் நீதியின் சூரியனைப் போல உதிக்கிறார். அவர் செட்டைகளின் கீழே நமக்கு சுகமும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்கும். நாம் வெளியே புறப்பட்டு சென்று எல்லா இடங்களும் மற்றவர்களுக்கு முன்பாக கொழுத்த கன்றுகளைப் போல இருப்போம். அதாவது மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எல்லாவற்றிலும் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனமாக இருக்கிற நாம் அப்படியே இருப்போம் என்று சொல்லி மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோம். மற்றும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். பாருங்க, அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் சொல்கிறோமோ, அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, அவருடைய நாமத்தினால எங்கெல்லாம் கூடி வருகிறோமோ அங்கே அவர் வராராம். அவர் வந்தால் என்ன நடக்கும்? நம்முடைய ஆண்டவர் வந்தால் என்ன நடக்கும்? அந்த இடத்துல என்னவெல்லாம் முடியாமல் இருக்கோ அது எல்லாமே முடிய பண்ணுவார். பாருங்க, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இயேசுடைய பேச்சை கேட்டு, இயேசுடைய சொல்ல கேட்டு சீஷர்கள் படகுல போயிட்டுருக்காங்க. படகுல அவங்க போயிட்டுருக்கும்போது திடீரென ஒரு புயல் காற்று வந்தது. திடீரென்று புயல் காற்று வந்தது, படகு அலைப்பட்டது. அவங்க அவ்வளோதான், இன்றைக்கி நாம் முடிஞ்சோம், இயேசு சொன்னாருன்னு சொல்லிட்டு நாம் வந்தோம், ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, புயல் காற்றெல்லாம் மாட்டிக்கிட்டோம், இன்றைக்கி நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நம்ம வாழ்க்கையோட கடைசி நாள் இதுதான், கடைசி மணி நேரம் இதுதான், இனி நம்ம மறிக்க போகிறோம், இனி நம்ம மறித்து எங்கே போக போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய காற்று, அவ்வளவு பெரிய அலைகள் அவர்களை சூழ்ந்திருந்தது. ஆனாலும் பாருங்கள், அவர்கள் வருத்தப்படுகிறார்கள், அவர்கள் கவலைப்படுகிறார்கள், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கடலுக்குள்ளாக, அந்த புயல் காற்றுக்குள்ளாக இயேசு வந்தார். அந்த காற்றுக்குள்ளே நம்மளால் போக முடியுமா? அப்படிப்பட்ட அலைகளுக்கு நடுவில் நம்மளால் போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் இயேசு அங்கு வந்தார். இயேசு வந்த உடனே அங்கே என்ன ஆயிற்று? அப்படியாக கொந்தளித்து கொண்டிருந்த அலைகளும், அப்படியாக பெரிய காற்றுகளும் இருந்த காற்றுகளும் ஒரு நொடி பொழுதிலே அமர்ந்து போனது, அமைதியானது.
பாருங்கள், இயேசு வந்தாலே எல்லாமே மாறுதல முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். மாபெரும் கடல் அலைகள், பெரிய புயல்களுக்கு கூட ஒரு நிமிஷத்திலே அமைதியாய் மாறினது. மரித்து போவோம் என்று நினைத்திருந்த சீஷர்கள் அமைதியாக இயேசுவை கொண்டு பயப்பட ஆரம்பித்தார்கள். அவ்வளவு நேரமும் இயேசு கூட தான் இருந்தாங்க. அவ்வளவு நேரம் இயேசு கூட தான் 5 அப்பம் 2 மீன்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் நிறையா கொடுத்து அவங்கள சாப்பிட்டு எல்லாம் திருப்தி அடைந்து சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு வந்தாங்க. இயேசு சொன்னார்னு சொல்லிக்கிட்டு தான் இவங்க வந்தாங்க. இவ்வளவு நேரம் இயேசு கூட இருந்தப்போ இயேசு சாதாரணமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கடல் அலையை அவர் அடக்கின உடனே அவர்கள் இயேசுவை பார்த்த பார்வை மாறிப்போச்சு. ஐயோ, இவர் யாரோ, இவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறாரே, இவருடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி இயேசுவை கண்டு அவர்கள் எல்லோரும் பயந்தார்கள். பாருங்கள், அவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் அற்புதம் தான். அவரை நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடங்களிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். மற்றும் ஒரு வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். மார்க்கு 16வது அதிகாரம் 17வது வசனம் நாம் வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் எப்போ நடக்கும்? எப்படி நடக்கும்னா, என் நாமத்தை ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது, என் நாமத்தை அவர்கள் பயன்படுத்துகிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களாக நடக்கும் என்று சொல்கிறார். பாருங்களேன், என் நாமத்தை பயன்படுத்துகிற பொழுது, என் நாமத்தை பயன்படுத்துகிற என் ஜனங்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தை பயன்படுத்துகிற என் ஜனங்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தை பயன்படுத்துகிற என் ஜனங்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், என் நாமத்தை பயன்படுத்துகிற என் ஜனங்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, என் நாமத்தை உயர்த்துகிற என் ஜனங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடங்களிலும் அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் நடைபெறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்றும் ஒரு வேதாகமத்தை வாசிப்போம். எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி, யோவான் 14வது அதிகாரத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 14வது அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமை அடையும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இந்த வசனத்தில் இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தில் பேசின வார்த்தைகள் இது. அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொல்ல. பாருங்கள், அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் சொல்கிறோமோ, அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கே எல்லாம் என்ன நடக்குதுன்னா அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, எல்லாமே மாற்றமாய் முடியுது, மாறுதலாய் முடிகிறது. காரணம், இயேசுவின் நாமம் வல்லமை நிறைந்த நாமம். இன்றைக்கு நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவராக இருக்கிறார். அவரால் செய்து முடிக்க முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரை எங்கெல்லாம் நாம் உயர்த்துகிறோமோ, எங்கெல்லாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ, எந்த இடத்தெல்லாம் அவரை ஆராதித்து பணிந்து கொள்கிறோமோ, தொழுது கொள்கிறோமோ அந்த இடங்களெல்லாம் அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாத கூடி வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அவர் உங்கள் மத்தியிலே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து வந்தீர்களோ அந்த எல்லா தேவைகளையும் எல்லா காரியங்களும் அவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார். பாருங்கள், இயேசு ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிற பொழுது இயேசுவை சுற்றும் திரளான கூட்டங்கள் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வழியிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு குருடன் இயேசுவை கூப்பிடுகிறான். எப்படி இயேசுவை இயேசு என்று சொல்லி அழைக்கவில்லை, இயேசுவை குறித்து அவன் நன்றாக அறிந்திருந்தபடினாலே இயேசுவை அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசுவை அழைக்கிறார். இயேசுவின் நாமத்தை அவன் உயர்த்துகிறான். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு இயேசுவை அழைக்கிறான். இயேசுவின் நாமத்தை ஆண்டவராக இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று நம்பிக்கையோடு கூட அவன் தெருவில் நின்று மற்ற ஜனங்கள் முன்பாக இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று சொல்லி இயேசுவை அவன் அழைத்தான். பாருங்கள், இயேசுவை சுற்றி அநேக ஜனங்கள் இருந்த போதிலும் கூட, இயேசுவோடு கூட அநேக ஜனங்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போதும் கூட அவருடைய வாழ்க்கையில் எந்த அற்புதம் நடந்ததாக வேத வசனம் சொல்லவில்லை. மார்க்கு 10வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் உண்டு. 46லிருந்து 52 வரைக்கும் இந்த சம்பவங்கள் உண்டு. நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவை சுற்றிலும் திரள் ஜனக்கூட்டங்கள் சென்று கொண்டிருந்த போதிலும் கூட அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்ததா என்று சொல்லி தெரியவில்லை. அவர்கள் இயேசுவை உயர்த்தினார்களா என்று சொல்லி தெரியவில்லை. அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களா என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இயேசுவோடு கூட சென்று கொண்டிருந்தார்கள்.
ஆனால் இயேசு கூட செல்லாத வழியில் ஓரமாக பார்வை இல்லாமல் இருந்த ஒரு பிச்சைக்காரன் இயேசுவை துதிக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். இயேசுவே தாவீதின் குமாரனை என்று சொல்லி அழைத்தான். பாருங்கள், இயேசுவோடு கூட சென்றவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததா என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் இயேசு கூட நடக்காமல், இயேசுவோடு கூட நடக்காமல் ஓரமாக அமர்ந்திருந்த அவன் ஆண்டவரை உயர்த்தினான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அவர் நின்று அவனுக்கு பார்வையை கொடுத்து விட்டு சென்றார். எங்கெல்லாம் அவரை உயர்த்துகிறோமோ, எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அங்கெல்லாம் அவர் அற்புதங்களை செய்கிறார். அன்றைக்கு அந்த 10 குருடன் இயேசுவை அழைத்தான். இயேசுவே தாவீதின் குமாரனை என்று சொல்லி அவர் மகிமைப்படும்படியாக சொன்னான். என்னால் ஒன்றும் முடியாது, நான் நம்பியிருக்கிற ஜனங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உம்மாலே மட்டுமே ஆகும். நீர் மட்டுமே இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இன்றைக்கு ஒரு விஷயம் என் மேல் மனம் இருங்கும், உம்முடைய நாமத்தை நான் நம்புகிறேன். நீர் தாவீதின் குமாரன் அல்லவா, இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவர் இருக்கிறார் அல்லவா, இன்றைக்கு என் வாழ்க்கையில் நீர் மாற்றத்தை செய்து கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னபடினாலே இயேசு அவனுடைய கண்களை திறந்தார். அவன் பார்வையடைந்தான். பிறந்ததிலிருந்து குருடனாயிருந்த அவன் பார்வையடைந்தான். டாக்டர்களை பார்த்திருக்கலாம், அநேக இடத்துல சென்று முயற்சிகளை செய்திருப்பான். ஆனாலும் கூட எந்த முயற்சியும் அவனுக்கு பலனளிக்கவில்லை. ஆண்டவராக இயேசு நாமத்தை உயர்த்தினபடினாலே இயேசு அவன் மீது மனமிறங்கி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். பாருங்கள், இயேசுவை அவன் உயர்த்தினபடினாலே அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. இயேசு நாமத்தை உயர்த்தின பொழுது என்னவெல்லாம் நடந்தது என்று சொல்லி சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 7லிருந்து 11 வசனங்களை வேகமாக நாம் வாசிக்க போகிறோம். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பாருங்க, பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மேல் வீட்டிலே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே தன் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த ஒரு முடவன் இருக்கிறான். அவன் பவுல் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பேசுகிற வார்த்தைகளை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் சவுலாய் இருந்து பவுலாய் மாறின அவர் இயேசுவை உயர்த்தி, ஆண்டவராகிய இயேசுவே வானத்திலும் பூமியிலும் மெய்யான கடவுளாய் இருக்கிறார், அவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அவராலே செய்து முடிக்க முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை, அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவன் உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறான், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த முடவனை பற்றி வசனம் சொல்லுகிறது. 9வது வசனத்திலே பார்க்கிறோம், பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்த முடவன் அவனை பவுல் உற்று பார்த்தான். அந்த இடத்துல ஒரு திரள் கூட்டம் இருந்தது. அத்தனை பேர் இருந்த போதிலும் கூட அவன் யாரை உற்று பார்த்தான் என்று சொல்லி பார்ப்போமானால் முடவனை உற்று பார்த்தான். ஏனென்றால் அவனுக்கு தேவைகள் உண்டு, அவனுக்கு தேவை உண்டு. மற்ற ஜனங்களுக்கு தேவை இருந்தது. ஆனாலும் மற்றவர்களை காட்டிலும் அதிகமான தேவையுள்ளவனாக இருந்தான். மற்றவர்களை காட்டிலும் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஆண்டவரை அவன் உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அதை நன்றாக உற்று பார்த்த பவுல் அவனை பார்த்து, இவன் ரட்சிக்கப்பட, இவன் சுகமடைய, இவன் குணமடைய, இவனோட வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர ஏதுவான சூழ்நிலை இன்றைக்கு இவனோட வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் இவன் ஆண்டவரை ஆராதிக்கிறான். நாம் சொல்லுகிற பொழுது அதை கேட்டு அவன் என்னோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இந்த இடத்திலே இவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி பவுல் அவனை உற்று பார்த்து சொல்லுகிறார். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து நில் என்று சத்தத்தோட சொன்னான். என்ன நடந்தது? 10வது வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் சொன்ன உடனே அங்கே மாற்றம் வந்தது. எப்படிங்க? பவுல் செஞ்சாரா? பவுல்னால செய்ய முடிஞ்சதா? பவுல் தான் ஏதாவது செஞ்சாரான்னு பார்த்தா இல்லை. பவுல் ஆண்டவரை உயர்த்தி பேசி கொண்டிருந்தார், ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த முடன வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் முடமாகி போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகளை எதிர்பார்த்து நாம் காத்திருப்போம். நம்மால் முடியாமல், நம்மால் இயலாமல் அநேக காரியங்களை நாம் கைவிட்டு இருப்போம். ஆனால் பாருங்கள், நம்மால் கூடாத எல்லா காரியங்களையும் நமக்காக ஆண்டவராக
இயேசு செய்து கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரை துதிக்கிற பொழுது, நாம் அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது, அவரை உயர்த்தி, ஆண்டவரே என்னால் அல்ல உம்மாலே ஆகும், நான் நம்பியிருக்கிற தெய்வம் நீர் அல்லவா, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று சொல்லி அவரை நாம் உயர்த்தி நோக்கி அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாம் நினைக்கிறோம், நான் நிறையா வேதம் வாசிக்கிறேங்க, நிறையா நான் ஜெபம் பண்ணுறேங்க, நிறையா துதிச்சிருக்கீங்க, எல்லாம் ஓகேங்க, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த அற்புதம் நடக்கலைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை 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 நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் வேதம் வாசிச்சிருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், எல்லாம் ஓகே, ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உங்களுடைய விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உங்களோட விசுவாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாய் திறந்து சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற தேவையை நீங்கள் சந்தித்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தை உங்களால் எனக்கு செய்து கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். இதை நீங்கள் எனக்கு செய்வீங்க நம்புகிறேன். இது உம்மால் மட்டுமே ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னு சொல்லி விசுவாச அறிக்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த சப்பானி ஆண்டவரை பவுலோடு கூட இணைந்து விசுவாச அறிக்கை செய்யவில்லை. பவுல் எப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி பேசினானோ அப்படிப்பட்ட ஆண்டவர் என் வாழ்க்கையில் வர வேண்டும், அப்படிப்பட்ட ஆண்டவரை நானும் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வேன், அவரின் வாழ்க்கையில் வருவார், அவரின் வாழ்க்கையில் வந்து பவுல் சொல்லுகிற வண்ணமாக என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி முழுவதுமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதித்தான். அதனால் என்னோட வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. பாருங்கள், மற்றொரு சம்பவத்தை கூட நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பார்ப்போமானால் 13 15 வரைக்கும் ஒரு சம்பவம் உண்டு. வேகமாக நாம் அதை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13 15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்திருந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பவுலும் சீலாவும் போகிறாங்க, அவங்க வழக்கம்போல ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஆற்றோரத்துக்கு போன இடத்துல அந்த இடத்துல ஸ்திரீகள் வராங்க, அநேகர் கூடி வருகிறாங்க. அவங்க மத்தியில் அவங்க என்ன பண்ணாங்களாம், ஆண்டவரை குறித்து பேசுகிறார்கள், ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார்கள், இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். 14 வாசிப்போம். அப்பொழுது தியோத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பாருங்கள், அவங்க ஆண்டவர் ஆராதிச்சவங்க தான், அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும். வசனம் நல்லா தெளிவாக சொல்லுவாங்க. அப்பொழுது தியோத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள். யாருங்களா? தேவனை வணங்குகிறவள். ஆண்டவரை தெரிஞ்சவங்க, இயேசு யாருன்னு தெரியும், ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க தான், ஆண்டவர் நல்லா தெரிஞ்சவங்க தான். ஆனால் என்னென்னா அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரல, அவங்க வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் மாற்றம் வரல. அவங்க ஆண்டவரை நம்பி தான் இருந்தாங்க, ஆண்டவர் சார்ந்து தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. பவுல் சீலாவை அங்கே போய் ஆண்டவரை குறித்து உபதேசம் பண்ணுறாங்க, ஆண்டவரை குறித்து சொல்கிறாங்க, ஆண்டவருடைய மகத்துவங்களை அவர்கள் சாட்சிகளை விவரிக்கிறார்கள். அவர் எப்படியாக மரித்தார், எதற்காக மரித்தார், மரித்த பிறகு என்னவெல்லாம் செய்தார் என்று சொல்லி பவுல் இயேசுவை குறித்து ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆண்டவரை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார், இயேசுவின் நாமத்தை அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அதை கேட்ட லீதியாளின் இருதயம் என்ன ஆயிட்டுங்களா, சிறந்தது. அப்படின்னு என்னென்னா, அவங்க முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆண்டவரை அறிஞ்சவங்க தான், ஆனால் அவங்க முழு இதயத்தோட அன்னைக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆண்டவரை அறிஞ்சவங்க தான், ஆண்டவரை அறியாதவங்களா இல்லை, ஆனாலும் ஆண்டவரை அறிஞ்சிருந்தாலும் அன்றைக்கு அவங்க இருதயம் திறந்து முழு மனதோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம்னால் 15வது வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. எப்படிங்களா? அப்போத்தான் அவங்க உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போத்தான் அவங்க உண்மையாகவே அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருப்பாங்க. எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஓகே. ஆனால் உண்மையாக அவங்களுக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியல, உண்மையான இயேசு யார், எப்படிப்பட்டவன் எங்களுக்கு தெரியல. நானும் இயேசுவை அறிஞ்சவன் தான், நானும் சபைக்கு போகிறவன் தான், நானும் ஜெபம் பண்ணுறவன் தான், எனக்கும் தெரியும், பைபிளில் எனக்கு ஒரு 4 வருஷம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பேர் கிறிஸ்துவனை போல் இருந்திருப்பாங்க போல். ஆனால் பாருங்கள், அவங்க எப்பயும் போல் இருந்தாங்க. அவங்க மத்தியில் பவுல் சென்று சொல்லி இயேசுவை குறித்து பேசின பிறகு அவருடைய இருதயம் திறந்தது. அவர்கள் மெய்யாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உண்மையாகவே முழு இருதயத்தோடு கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையான ரட்சிப்பின் மற்றொரு காரியமாகிய மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கக்கூடிய ஞான ஸ்நானத்தை அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட இணைந்து அவருடைய குடும்பத்தாரும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் மீண்டுமாய் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தார்கள். பாருங்கள், ஆண்டவரை அறிந்த ஜனமாக இருக்கிற நாம் ஆண்டவரை சரியான விதத்திலே
ஆராதிக்கவும் அவரை உயர்த்தவும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற மாற்றங்களை பார்க்க முடியும், எதிர்பார்க்க முடியும். பாருங்கள், மற்றொரு சம்பவம் இதில் உண்டு. 16வது அதிகாரத்தில் 19, 20, 21 இதில் ஒரு சம்பவங்கள் உண்டு. இதை குறித்து நான் வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். பவுலும் சீலாவும் செல்கிற பொழுது குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் அவர்களுக்கு பின்பாக வருகிறார்கள். அவர்கள் இவர்கள் விசேஷித்த தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லி பவுலையும் சீலாவையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பவுல் அவரிடத்தில் இருக்க அந்த அசுத்தாவியை விரட்டி விடுகிறார். அது நிமித்தம் என்ன நடந்ததுன்னா, அந்த அசுத்தாவியுடைய அந்த குறி சொல்லுகிற பெண்ணின் நிமித்தமாக ஆதாயத்தை தேடிக்கொண்டிருந்த அந்த எஜமான் இவர்களை பிடித்து காவலில் வைத்து விடுகிறார்கள். இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிற, ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த அவர்களுக்கு கிடைத்த நல்ல ஒரு பரிசு என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் சிறைச்சாலை. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது 22வது வசனம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த பரிசு 22. அப்பொழுது ஜனக்கூட்டங்கள் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி என்ன பண்ணாங்களாம்? ஆண்டோட நாமத்தை உயர்த்தினாங்க, ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க, ஆண்டோட ஊழியத்தை செஞ்சாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன? ஜெயில். ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு அவமானப்படுத்தப்பட்டாங்க. அடி விழுந்து அடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அப்படியே அடித்து கொண்டு போய் எங்களை என்ன பண்ணிட்டாங்களாம்? சிறைச்சாலையில் போட்டாங்களாம். நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, நாம் ஆண்டோட பிள்ளையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும். அதுதான் இந்த காரியம் நமக்கு காண்பிக்குது. ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் வரலாம், நிச்சயமாக வரலாம். ஆனால் அதன் மத்தியிலும் நாம் இடைவிடாது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் அடிகளை வாங்கின பிறகு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி போகல. அதே இடத்துல தைரியமாக இருந்தாங்க. அடிக்கிறியா அடிச்சுக்க, ஆனால் நான் சொல்கிற இயேசு உண்மையானவர், நான் சொல்கிற இயேசு மெய்யானவர், அவர் இன்னைக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. அதே இடத்துல தைரியமாக இருந்தாங்க. அதனால தான் என்ன அடிக்க அடி வாங்கிட்டே இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம்? இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னா, கை கால் எல்லாத்தையும் கட்டி, காலில் கட்டின கைத்தை தூக்கி தொழுமரத்தில் கட்டி வச்சிட்டாங்களாம். இந்த யானையில் கட்டி வச்சுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டி வச்சிட்டாங்களாம். இவன் தப்பிச்சு ஓடி இருக்கக்கூடாது அப்படின்னு. கையும் காலையும் கட்டி போட்டாலே ஓட மாட்டோம். அந்த கைத்தை கொண்டு போய் இன்னொரு தொழுமரத்தில் எடுத்து கட்டி வச்சிட்டாங்களாம். அப்படி கட்டிச்சு அவ்வளோ ஒரு கடுங்கால் தண்டையில் வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்களாம்? வழக்கம் போல எப்போதும் போல ஆண்டவரை துதித்து பாடி அவர்கள் சிறைச்சாலையில் ஆண்டவரை ஆராதித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. 25வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடங்களிலும் அவர் வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வாசித்தோம். சிறைச்சாலையிலே நடு இரவிலே அவர்கள் ஆண்டவரை உயர்த்தி பாடி துதித்து ஆராதித்தார்கள். நடந்தது என்ன? 26, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பாருங்க, ஆண்டவர் வந்தா இயற்கையே அதிரும், இயற்கையே மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்காது. அதுதான் நம்ம ஆண்டோடைய நாமம், அதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா, நம்மளால் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நொடி பொழுதில் அவர் மாற்றி போடுவார். ஒரு நிமிஷத்தில் பாருங்க, பூமி அதிர்ந்தது, சிறைச்சாலை அதிர்ந்தது. ஆண்டவர் வந்தார், அவருடைய மகிமை வந்தது, அவருடைய பிரசன்னம் வந்தது. அங்கே சிறைச்சாலை அதிர்ந்தது, அவருடைய கட்டுக்கெல்லாம் அவிழ்ந்து விடப்பட்டது, கட்டுக்கெல்லாம் அவிழ்ந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். சிறைச்சாலையில் அவர்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள், காவலில் இருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்திலே அவர்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்த பொழுது, அந்த ஒரு அதிர்விலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சிறைச்சாலை பூட்டப்பட்டிருந்த எல்லா கதவுகளும் திறவுண்டது. அதை பார்த்த சிறைச்சாலை அதிகாரி, கைதிகள்லாம் ஓடி போயிட்டாங்க, இனி நாம் என்ன பண்ண போகிறோம்? ராஜாவுக்கு பதில் சொல்ல முடியாது, நாமளே என்ன பண்ணல, கத்தி எடுத்து வெட்டிட்டு செத்தலான்னு சொல்லிட்டு சிறைச்சாலை அதிகாரி தனக்கு தானே சிறைச்சேதம் பண்ணி தன்னைத்தானே வெட்டி கொள்ள முடியாத கத்தி எடுத்து கொண்டு போகிறார். ஆனால் அந்த இடத்துல பவுல் அழைத்து, சிறைச்சாலை அதிகாரியை அழைத்து, நாங்கள் போகலப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவரை ரட்சிப்பு கொண்டு வராங்க. பாருங்கள், சிறைச்சாலையில் கூட இவங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க, சிறைச்சாலையில் கூட ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அவர்கள் அறிவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள். அப்படிப்பட்ட அதே நல்ல தேவனைத்தான் இன்றைக்கு நாமும் கூட ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். 31வது வசனம் சொல்லுகிறது, பவுல் அவர் அந்த குடும்பத்தாரை பார்த்து சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுவீங்களா? ரட்சிக்கப்படுவீர்கள். சிறைச்சாலை அதிகாரியை பார்த்து பவுல் சொல்கிறாங்க, அதாவது என்னை அடிச்சு இல்லை, நீ தான் அடித்த, இந்த கையால் தான் அடித்த, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அப்படி தான் நாம் சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்ல, பவுல் என்ன சொன்னாங்களா? நீ அடித்தது தெரியாமல் அடிச்சிருப்ப, பரவாயில்ல விடு, நீ அடித்தது
தெரியாமல் அடிச்சிருப்ப, பரவாயில்ல விடு, நான் சொல்கிறத கேளு, நீயும் உன் வீட்டாரும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிங்க, அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும், அப்போ நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க, அப்போ அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரவேசிக்க முடியும். அவங்களுக்கு நல்லதை செய்கிறாங்க பாருங்கள். அதான் பாருங்கள், ஆண்டோடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானங்களும் அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இறங்கி வருகிறவர் சாதாரணமாக வருவது அல்ல. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் உண்டோ, என்னென்ன விருப்பங்கள் உண்டோ, என்னென்ன எதிர்பார்ப்புகள் உண்டோ, எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். மீண்டும் சேர்ந்து வாசிப்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டோடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானங்களிலும் அவர் வருகிறவராக இருக்கிறார். வந்து யாரெல்லாம் ஆண்டவரை உயர்த்துகிறார்களோ, எந்த இடத்துலாம் நின்று இந்த இடம்தான் அந்த இடம்தான் இல்லை, எந்த இடத்துல நாம் ஆண்டவரை துதிச்சாலும் ஆராதத்தெல்லாம் அவரை மகிமைப்படுத்தினாலும் அந்த இடத்திலே அவர் வந்து அதே இடங்களிலே அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரை உயர்த்தும்படியாக வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாதம் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த மார்ச் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை காண்கிற மாதமாக இருக்க போகிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதம் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூரணமாய் சந்திக்கப்பட போகிறது. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மேலான சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக மனித தயவை பெற்று நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். இந்த மாதம் நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும், எல்லா கரங்களின் கிரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவைகள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்களை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க தேவையான பலத்தினாலும் ஞானத்தினாலும் கிருபையினாலும் அவர் நிரப்புவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாதத்தை விசேஷமாக உங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதிக்க கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை ஆராதிக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் யாவர் சேர்ந்து எழுந்து கண்களை மூடி ஜெபிப்போம்.